எல்லோருக்கும் வணக்கம். இப்படிப்பட்ட இரண்டு பிரம்மாண்டமான மலைகள் எங்கே இருக்குது சென்னையில் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நிச்சயமாக நீங்கள் யோசிக்க வேண்டாம், இது சென்னையும் அல்ல. சென்னையிலிருந்து 600 கிலோமீட்டர் பயணம் செய்து திருநெல்வேலியை எட்டி இருக்கிறது நாதஸ். சமீபத்தில் நாதஸ் 50,000 சப்ஸ்கிரைபர்களை எட்டியிருந்த நிலையில் எங்களுக்கு அது பெரிய மைல்கல்லாக, நாதஸுக்கு பெரிய மைல்கல்லாக அமைந்த நிலையில் நாதஸின் அடுத்த கட்டமாக சாதித்து காட்டிய உள்ளங்கள் நிகழ்ச்சியில் முக்கியமான ஒரு நபரை உங்களுக்கு அறிமுகம் செய்யவிருக்கிறோம். தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறுகதைகள் பேசி பிறர் வாட பல செயல்கள் செய்து மனம் வாடி துன்பமிக உழன்று நரை கூடி கிழப்பருவம் ஏதி கொடுங்கூற்று கிரையென மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. இது பாரதியின் அழுத்தமான வரிகள். பலரும் வாழ்க்கையில் நடக்கும் சிறு பிரச்சனைகளுக்காக துவண்டு விடுகிறார்கள், அதோடு வாழ்க்கை முடிந்து விட்டதாக எண்ணி விடுகிறார்கள். ஆனால் ஒரு சிலரே எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் வாய்ப்புகளில் உள்ள பிரச்சனைகளை பார்க்காமல் பிரச்சனைகளிலும் இருக்கும் சவால்களை பயன்படுத்தி கொண்டு அதை வாய்ப்பாக நினைத்து முன்னேறுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒருவரை தான் நாதஸ் தற்போது உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. சென்னையிலிருந்து திருநெல்வேலியிலிருந்து ஒரு சின்ன குக்கிராமத்தில் ஐடி துறையில் சாதித்து வரும் ஒருவரை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது நாதஸ். வாங்க போய் பார்க்கலாம். போத்தீஸ் ஸ்வர்ணமகாலின் அக்ஷய திருதியை சிறப்பு விற்பனை. ஐஸ்வர்யம் பொங்கும் எங்கள் பொன்னகைகளை சவரனுக்கு ரூபாய் 1500 தள்ளுபடியில் வாங்கி கொண்டாடுங்கள். போத்தீஸ் ஸ்வர்ணமகால், இது பரிபூர்ணத்தின் அடையாளம். அமைச்சரின் வீடு தோட்டம், நடிகையின் ஹோம் டூர் என பல யூடியூப் சேனல்களும் சென்னையை தாண்டி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மெனக்கெடும் வேளையில் நாதஸின் அடுத்த கட்ட முயற்சியாக சாதித்து காட்டிய உள்ளங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த கட்டமாக சென்னையை தாண்டி திருநெல்வேலியை தொட்டு கருவேலங்குளம் எனும் கிராமத்தில் முக்கியமான நபரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த இருக்கிறது. வணக்கம். உங்க பேரு, இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க எங்க ஸ்கூல் காலேஜ் பண்ணீங்கன்றத ஒரு ஷார்ட் இன்ட்ரோவா நீங்க கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் பவானி. நான் இப்போது பிசிஎஸ்ல கிளவுட் கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே என்னோடய ஜாப் ரோல்ஸ் வந்து அங்கே கிளவுட் அஜூர் ரிலேட்டட் ப்ராஜெக்டில் கிளவுட் கன்சல்டண்ட்டாக இருக்கேன். அங்கே கிளவுட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டி நான் பண்ணுறேன். அது போக சிம்ஃபனி ஆட்டோமேஷனில் ஒர்க் பண்ணுறேன். ஓகே. என்னோட ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே நான் பண்ணது எல்லாம் மும்பையில். நான் வளர்ந்தது எல்லாமே மும்பையில். ஸோ ஸ்கூல்னால் லைக் நாங்கள் ஒரு ஸ்கூலில் படித்தேன். அங்கே ஒரு 8th வரை என்னால் கண்டினியூ பண்ண முடிஞ்சுது. 8th அப்புறம் என்னால் அங்கே கண்டினியூ பண்ண முடியல. காரணம் என்னென்னா, எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்தது. ஸோ அடிக்கடி லீவு போடுற மாதிரி இருந்தது. அண்ட் அங்கே உள்ள ப்ரெஷர் என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. டெய்லி அப் டவுன் பண்ணுறது அண்ட் ஆல்சோ அந்த ஸ்கூல் வந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இல்லை. ஸோ என்னோடய ஃபேமிலியும் லைக் முடியலை, நான் விட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதுன்னு நான் அதுக்கப்புறம் கிவ் அப் பண்ணிட்டேன். ஸோ 8th கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 9th ஒரு ஸ்டார்டிங் 2 month போனேன். அதுக்கப்புறம் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பிரேக் தான் லைஃப்பில். அது ஒரு டார்க்கஸ்ட் சைடு. அது ஓவர் கம் பண்ணுறது கொஞ்சம் பெரிய ஸ்ட்ரகிளாக இருந்தது. ஸோ அந்த டயத்தில் தான் லைக் ரொம்ப ஒரு ஐடென்டிட்டி இல்லையோ, நம்மளுக்கான ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லைங்கிற மாதிரியான ஃபீல். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்னால் நான் லைக் ஓவர் கம் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நான் 10th ப்ரைவேட் எக்ஸாமினேஷன் தான் கொடுத்தேன். வித்தின் 3 months, அந்த கேப்புக்கு அப்புறமும் 3 months ஆஃப் ஸ்டடீஸில் நான் என்னோடய 10th கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே. கம்ப்ளீட் பண்ணுறீங்க. கோச்சிங் சென்டர் ஏதாவது போனீங்களா? இல்லை, எல்லாமே செல்ஃப் ஸ்டடி தான்.
என்னோட பப்ளிக் எக்ஸாமே செல்ஃப் ஸ்டடியில் செல்ஃப் அட்டன் பண்ணுறீங்க. ஸ்டடியில் தான் பண்ணேன். அதுவும் கேப்புக்கு அப்புறம் ஒரு 3 மந்த் லாஸ்ட் மினிட்ல தான் நான் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணேன் 10th எக்ஸாமினேஷனுக்குள்ளது. இல்லை பொதுவாக இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்குன்னா ஸ்கூல் பண்ணுறாங்க. ஸ்கூலிங் 10th 12th படிக்கும் போது 10th போர்ஷனாக 9thலேயே படிக்கிறாங்க. அது தவிர டியூஷன் போகிறாங்க. இப்படிலாம் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு அந்த டைமில் சொல்லி கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு கைட் பண்ண ஆள்? என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க வந்து லைக் ஒரு புஷ் ஃபேக்டராக இருந்தாங்க. நான் லைக் பண்ணணும், ஒரு வாட்டி லைக் ரீஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டடீஸ்ன்னு நினச்சாலுமே சம்திங் இஸ் ஸ்டாப்பிங் மீ. பட் அவங்க தான் இல்லை பண்ணு, நாங்கள் இருக்கோம், உங்களுக்கு ஏதோ ஒரு இது இருந்தால் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் இந்த சயின்ஸ் மேக்ஸ்லாம் எனக்கு சொல்லி கொடுத்ததே அவங்க தான் 10th. ஓகே. மீன்ஸ் நீங்கள் ஸ்கூலிங் நிப்பாட்டுட்டீங்க. எப்படி ஃப்ரெண்ட்ஸ்லாம்னா எப்படி? கான்டாக்டில் தான் இருந்தாங்க 8th 9thலேயே. லைக் எங்களோட ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், லைக் ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். ஸோ அவங்க இப்பவும் வரைக்குமே கான்டாக்டில் தான் இருக்காங்க. 10th ஓகே. 11th 12th அதுவும் அப்படியே தான் தொடர்ந்ததா? லைக் 12th அவங்கெல்லாம் சயின்ஸ் எடுத்தாங்க. பட் நான் காமர்ஸ் எடுத்ததுனால அது ஃபுல் அண்ட் ஃபுல் நானே படித்த மாதிரி தான் இருந்தேன். காமர்ஸ் ஏன் சூஸ் பண்ணீங்க? காமர்ஸ் சூஸ் பண்ணதுக்கு ரீசன் வந்து என்னோடய பேரண்ட்ஸ். அவங்க வந்து லைக் பேங்கிங் ஜாப் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும், உன்னோட லைஃப் ஸ்டைலுக்கு பேங்கிங் ஜாப் இருந்தால் லைக் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்காது, போகலாம் வரலாங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்க. ப்ளஸ் சயின்ஸ் கூட கம்பேர் பண்ணுறப்போ ப்ரைவேட்டில் நான் எக்ஸாம் எழுதுனால காமர்ஸ் கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம், இல்லை உங்களுக்கு ரெகுலராக காலேஜ் போகணுன்னு வேண்டாம் அப்படிங்கிறதுக்காண்டி நான் காமர்ஸ் செலக்ட் பண்ணேன். பட் காமர்ஸ் படிக்கும் போது ஐ ரியலைஸ்ட் இல்லை இது என்னோடய இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு. காமர்ஸ் படிக்கிறப்போ டேலி அதில் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு கம்ப்யூட்டர் இன்ஸ்டிடியூட் போனேன் டேலி படிக்கிறதுக்கு. அதை டேலி படிக்கிற போயிருக்கும் போது அங்கே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் HTML CSSலாம் போட்டு வெப்பேஜ்லாம் டெவலப் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் என்னோட டேலி கோர்ஸ்க்குள்ள ஒரு செஷன் முடிஞ்சக்கப்புறம் அவங்க கூட போய் உட்காந்துருவேன் அது பார்க்கறதுக்கு. ஆமாம், அது பார்த்துட்டு எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் நல்லா இருந்ததுனால அப்புறம் அங்கே உள்ள கோச்சிங் சென்டர்லேயும் ஒன்றும் சொல்லலை, ஓகே உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அங்கே உட்காந்து அவங்க கூட அதையும் பார்த்துட்ருப்பேன். அந்த டயத்தில் அவங்க ஒரு வெப்சைட்டை லான்ச் பண்ணாங்க க்ராசரிக்குள்ளது, அவங்களோட ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்டிங் இனிஷியலில். ஸோ வந்து அவங்களோட ட்ரெயினர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஹோம் பேஜ் டெவலப் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து இல்லை நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இன்வால்வ் ஆகி நானும் என் சைடில் இருந்து ஒரு ஹோம் பேஜ் டெவலப் பண்ணேன். ஸோ அது வந்து என்னை என்கரேஜ் பண்ணுற மாதிரி அவங்க அதுலேயே அவங்களோட வெப்சைட்டை பப்ளிஷ் பண்ணாங்க, அவங்களோட க்ராசரி வெப்சைட்டை. ஸோ அது எல்லாமே எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருந்து ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. உங்களுக்கு எப்போ என்ன வரும்ன்றது ஐடென்டிஃபை பண்ணது அந்த தருணம் அப்போ தான். ஸோ அதுக்கப்புறம் நான் காலேஜ் வந்து BCA பண்ணேன். இன்ஸ்டெட் ஆஃப் BCom நான் காமர்ஸ் எடுத்தாலுமே நான் சயின்ஸ் குரூப் இல்லை, அதனால் BTech BSc பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் இந்திரா காந்தி நேஷனல் இன்ஸ்டிடியூட் அந்த கோச்சிங்லாம் 12th முடிச்ச அப்புறம் பண்ணாதா? 12th ஆன்கோயிங்கில் இருக்கும் போதே அப்படியே படிச்சீங்க? அப்போவுமே படித்தேன். ஸோ சூஸ் பண்ணுறீங்க காமர்ஸ் நம்ம எடுத்தாலும் நம்ம கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக தான் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால BCA படிக்க போகிறேன். அது மும்பை யூனிவர்சிட்டியில் தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். பட் காமர்ஸ் எடுத்ததுனால மும்பை யூனிவர்சிட்டியில் எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் அப்படி இருந்தும் காமர்ஸ் பண்ண வேண்டாம், வேறு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பார்த்துட்டு தான் நான் இக்னூவில் சேர்ந்து அதுவுமே ஃபுல் 3 இயர்ஸுமே கரஸில் தான் படித்தேன். எல்லாமே செல்ஃப் ஸ்டடி தான். அப்பவும் செல்ஃப் ஸ்டடி தான். ஃபுல் எஜுகேஷன் எல்லாமே செல்ஃப் ஸ்டடி தான். லேப் வந்து அங்கே கம்பல்சரியாக வீக்லி ஒன்ஸ் அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 3 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணோம். நாங்கள் வந்து பொய்சர்னு ஒரு இடம், இட்ஸ் வெஸ்டர்ன் மும்பை. அண்ட் நான் காலேஜ் பண்ணது வந்து காட்கோப்பர், அங்கே தான் வரணும் ஒரு வீக்லி ஒன்ஸ் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு. அதுவுமே மும்பை லோக்கலில் ட்ராவல் பண்ணி வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நான் என்னால் தனியாக ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ என்னோடய அம்மா வருவாங்க என் கூட எவ்ரி வீக். ஸோ அங்கே அப் டவுன் பண்ணிட்டு அந்த இது அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுவும் லாஸ்ட் இயர் எக்ஸாமினேஷன் டயத்தில் தான் கோவிட் திங் ஹேப்பன். ஸோ அப்போ அப்பாவுக்கு கோவிட் ஆகிடுச்சு. ஸோ குவாரண்டைனில் இருந்ததுனால எக்ஸாமினேஷன் போக முடியல. ஸோ அதனால் ஒரு 1 இயர் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு என்னோடய ஸ்டடீஸ்.
அப்போ மிஸ் ஒரு பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் செமிஸ்டரில் தான் நான் கம்ப்ளீட் பண்ணேன் என்னோட பிசிஏ. எப்போ பண்ணீங்க கம்ப்ளீட் பண்ண இயர்? 2021. ஓகே. நீங்கள் சொன்னீங்க எஜுகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 9th உங்களுக்கு ஒரு பிரேக் டவுன் இருந்திருக்கு. பிரேக் இருந்து அதுக்கப்புறம் கூட வேணானா விட்டுருப்பா அப்படின்னு பேரண்ட்ஸே என் சொல்லும்போது பேரண்ட்ஸ் கூட எப்பவுமே லைக் என்னை ஸ்ட்ரகிள் அவங்களால பார்க்க முடியாது. இல்லை எல்லா இப்பவும் கூட பேரண்ட்டும் லைக் ஜாப் பண்ணுறப்போ முடியலன்னா விட்டுறியா அப்படிதான் சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. இல்லை எல்லா அப்பா அம்மாவுக்கும் மகனோ மகளோ அப்படி இருக்கிறது ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தும். நீங்கள் அப்படி சொன்னப்போ கூட எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட்டு உங்களுக்கு ஏன் தோணுச்சு? ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்காது. நம்ம ஒரு குரூப் டிஸ்கஷனில் இருக்கோம், நம்ம சொல்கிறோன்னா நம்மளோட ஒரு பாயிண்ட் வேலிடாக இருக்காது. நமக்கே ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். நம்ம ஒரு பேசுகிறோமோ இதை நம்ம சொல்லலாமா வேண்டாமா, ஒரு இடத்துக்கு போனால் யாரும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. ஸோ அப்போ ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்காது நம்ம சைடில் இருந்து. எங்கே வெளியில் போகிறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். லைக் வீட்டை விட்டே வெளியிலே போக மாட்டேன், வீட்டிலே தான் இருப்பேன் டியூரிங் தட் டைம். ஸோ அதனால் இல்லை அது நம்ம ஸ்கூல் போகலன்ற வருத்தம்னால தான் நீங்கள் அது லேட்டராக தான் ரியலைஸ் பண்ணேன். ஸ்டார்டிங்கில் ஸ்கூலில் ஸ்கிப் பண்ணக்கப்புறம் ரிலாக்ஸ்டாக தான் இருந்தது ஓகே அப்படின்னு. அது லேட்டராக தான் ரியலைஸ் பண்ணணும், நம்ம லைக் ஏதாவது பண்ணணும். ஜஸ்ட் நம்ம வந்து லைஃப் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். பட் அதுக்கான நம்ம எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுத்தால் தான் லைஃப் நமக்கு பிடிச்ச மாதிரி சரி இது பண்ண முடியும். ஸோ அது ஒரு புஷ் ஃபேக்டர் தான் அது. அதெல்லாம் அந்த அந்த இது இருந்தனால தான் ஐ பிகேம் மோர் ஸ்ட்ராங்கர் அதுக்கப்புறம். ரொம்ப ஸ்ட்ராங்கர் தான் நீங்கள். ஏன் கேட்குறேன்னா அப்பா அம்மா ஃபினான்ஷியலாக நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னப்புறமும் நம்ம படிக்கணும் அப்படின்ற ஃபேக்டர் அப்போ அது தோணுச்சா உங்களுக்கு? நம்ம ஃபினான்ஷியலாக நம்ம அப்பா பார்த்துப்பாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இல்லை எனக்கு லைக் ஆகணும், ஏன்னா அப்பாவுமே ப்ரைவேட் ஜாப் தான். ஸோ அப்பாவுக்கு அப்புறம் சம்ஒன் யாராவது ஏர்ன் பண்ணணும் வீட்டில் கண்டிப்பாக. நீங்கள் ஒரே பொண்ணா? ஒரே பொண்ணு. ரொம்ப செல்லமா? ஆமாம். அந்த டாக் சைட் சொன்னீங்களே, நீங்கள் விட்டதுக்கு அப்புறம் என்னென்னலாம் உங்களுக்கு அந்த டைமில் பயமாக இருந்தது? பயம்னா லைக் வெளியில் போகிறதுக்கு பயமாக இருக்கும், புதுசாக யாராவது மீட் பண்ணதுக்கு பயமாக இருக்கும். அண்ட் தென் நீ அதை டிஸ்கஷன் பண்ணுறப்போ நம்ம எதுவும் சொல்லணுமா வேண்டாமா அந்த ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். ப்ளஸ் வீட்டிலே இருப்பேன், அவ்வளோவா நியூ ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் இது பண்ண முடியாது, நியூ பீப்புள்ஸ். ஸோ அப்படியே போகும் நார்மலாக. இப்போ உங்களுக்கு உள்ள ப்ராப்ளம் இதை எப்போ வீட்டில் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, உங்களுக்கு எப்போ தெரியுது? நான் லைக் வீட்டில் ஸ்டார்டிங்கில் என் பேரண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணல. அதுக்கப்புறம் தான் கிராஜுவலாக மற்ற கிட்ஸோட கம்பேர் பண்ணுறப்போ அவங்களுக்கு தெரிய வந்தது. அப்போ மும்பையில் அங்கே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது நானாவட்டின்னு, அங்கே என்னை கொண்டுட்டு போய் காட்டினாங்க. பட் அவங்க சொல்லிட்டாங்க லைக் இது இப்படி தான், இது பர்த்லேயே இருக்கிறது, இது ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி. டிராஃபிசம். ஓகே. ஸோ இது வேணுன்னா நீங்கள் அப்படி ஹைட் அதிகமாக உங்களுக்கு அப்படி வேணும்னா ஆப்ரேட் பண்ணி லெக்கில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா தான் போன் அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு எவ்வளோ கேப்பபிலிட்டி இருக்குன்னு சொல்ல முடியாது நடக்கிறதுக்கோ வைக்கிறதுக்கோ. ஸோ அது ரிஸ்க்கு தான், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இது செக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஏஜ் மேம்? உங்களுக்கு ஞாபகம்? இல்லை எனக்கு ஞாபகம் இல்லை, என் பேரண்ட்ஸ் சொல்லி தான் தெரியும். அதுக்கப்புறம் அப்பா அம்மா உங்களை என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு சொல்லுவாங்க? இது எல்லாமே என்னோட டிசிஷன் தான். நான் என்ன சொன்னாலுமே இது ரெவர்ஸ் செய்யணும், உனக்கு எது தோணுதோ உனக்கு எது ஹாப்பினஸோ நீ பண்ணுங்கிற மாதிரி. நான் பண்ணுறது எல்லாத்துக்குமே அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. லைக் நான் சொன்னேன்ல பிசிஏ பண்ணுற போதும் அப் டவுன் பண்ணுறது, அவங்களும் ஹார்ட் பேஷண்ட் தான் அவங்களுக்கும் அம்மா. ஸோ அவங்களுக்கும் ஈஸி இல்லை ஒன் டேயில் போயிட்டு வர்றது என் கூட ட்ராவல் பண்ணுறது. பட் எனக்கும் அது டிஃபிகல்ட்டாக இருந்தது. பட் பிடிச்ச விஷயம் பண்ணுறதுனால எனக்கு அது அவ்வளோவா தோணலை. அதுக்கப்புறம் அந்த கஷ்டமாக தெரியல. ஸோ அப்படியே என் கூடவே அவங்களும் ட்ராவல் பண்ணாங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா மேம், இன்னைக்கு உருவக்கேள்வி அப்படின்னா நமக்கு ஒரு பக்குவம் இருந்திருக்கு, நம்ம எப்படி அதை ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு. சின்ன வயசில் அந்த இது நமக்கே இருந்திருக்காது. அதெல்லாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி தாண்டி வந்தீங்க? அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் ரொம்ப இருக்கும். யாராவது இருந்தாங்கன்னா அவங்க பின்னாடி ஹைட் பண்ணிகிட்டே போகிறது. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளும் எப்படின்னா தே ஆர் லைக் பாடி கார்ட்ஸ். என் கூடயே தான் இருப்பாங்க. என்னை அப்படியே கூட்டத்துக்குள்ளே அப்படியே இது பண்ணாமல் அப்படியே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ரொம்ப யார் கூடயும் அவ்வளோ ஃபேஸ் பண்ண மாட்டேன்.
ஓகே 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 ஓகே. இது நீங்களே இது வெளியில ஒரு விஷயம் இருக்கும், நீங்களே அதை உணர்ந்து அதை நீங்க உங்க உங்க ஒரு கட்டத்துல நமக்கு இப்படிதானே நீங்க உணர்ந்திருப்பீங்கல்ல, அதை எப்படி ஃபேஸ் பண்ணி நீங்க உள்ளூரை எப்படி வெளில வந்தீங்க? லைக் நீங்கள் வந்து லைக் ஒரு நார்மல் பீப்புள் கூட உங்களை நீங்களே லோவாக நினச்சாதான் உங்களுக்கு அந்த ஃபீல் வரும். நான் என்னை அப்படி லோவாக எப்பவுமே நினைக்க மாட்டேன். ஸ்டார்டிங்கில் நினச்சேன், பட் அந்த லைஃப்பில் அந்த ரீஸ்டார்ட்க்கு அப்புறம் நான் என்னை அப்படி லோவாக எப்பவுமே நினைக்க மாட்டேன். நம்ம ஒரு எக்ஸப்ஷனல்ங்கிற மாதிரி தான் என்னோட தாட் இருக்கும். ஸோ அந்த ஃபியர் போயிடுச்சு அதுக்கப்புறம் எனக்கு. எதுனாலுமே ஃபேஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி. எப்போ 9th இருந்து? இல்லை, அந்த ஸ்டடி பிரேக் அப்புறம் லைஃப்பை ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தோம். அது ஒரு பெரிய ரீஸ்டார்ட். ரீஸ்டார்ட் தான். வேலை வாய்ப்பு தேடுறது அந்த அந்த ப்ராசஸ் எப்படி வந்தது, உங்களுக்கு ஜாப் எப்படி கிடைச்சது? அது லக்கிலி இதுதான் நான் அட்டன் பண்ண ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ, ஃபர்ஸ்ட் ஜாப். என்னோட கசின் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க பிசிஎஸ்ல. ஸோ அவங்க த்ரூ தான் நான் இங்கே வந்தேன். பிசிஎஸ்ன்றது என்னது? பேசிஸ் கிளவுட் சொல்யூஷன். அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க வந்து க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ் பண்ணுறாங்க. ப்ளஸ் அவங்களுக்குள்ள ஒரு சிம்பனின்னு ஒரு ஆட்டோமேஷன் பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதில் க்ளவுட் சர்வீசஸ் எல்லாம் அவங்க ஆட்டோமேட் பண்ணுறாங்க. ஓகே ஓகே. நீங்கள் அதில் என்ன ரோலுக்கு இன்டர்வியூ பண்ணீங்க? நான் வந்து எஸ்ஏபி பேசிஸ் ரோலில் தான் இன்டர்வியூ பண்ணேன். ஓகே. அங்கே வந்து என்னோடய ஃப்ரெண்டு லைக் என்னோடய கசின் தான் சொன்னாங்க, இவங்க வந்து நீ அப்ளை பண்ணி பாரு, இவங்களோட செலெக்ஷன் க்ரிட்டேரியாவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைக் அவங்க ஏன் உங்களுக்கு தயக்கம் இருந்ததோ? இல்லை, லைக்கு நான் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் பண்ணனால லைக் மேபி ஐடி கம்பெனியில் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ப்ளஸ் நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் ப்ரெஃபர் பண்ணேன். திருப்பி ஒரு சென்னையோ பெங்களூரோ போய் ஒர்க் பண்ணணுன்னா எனக்கு அது பாசிபிள் இல்லை. ஸோ அதனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ப்ரொவைட் பண்ணுவாங்களா அதெல்லாம் இருந்தது. ஸோ இங்கே ட்ரை பண்ண அவங்க வந்து எனக்கு செலெக்ஷன் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த 2 இயர்ஸ் இங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. இப்போ என்னவா இருக்கீங்க? இப்போ க்ளவுட் கன்சல்டண்ட்டாக இருக்கேன். ஓகே. இப்போ நீங்கள் இருக்கிறது ஆஃபீஸ் எங்கே இருக்குது? ஆஃபீஸ் சென்னையில் இருக்குது. சென்னையில். மெயின் ஆஃபீஸ் வந்து நெதர்லாண்டில் இருக்குது. நெதர்லாண்டில் இருக்குது. நீங்கள் இங்கே திருநெல்வேலியிலேருந்தே அக்சஸ் பண்ணுறீங்களா ஒர்க் ஃப்ரம் ஹோமில்? திருநெல்வேலி. எவ்வளோ நாள்? நான் ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணதுல இருந்தே நான் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருக்கேன். ஓகே 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 ஓகே. இதில் போனதுக்கப்புறம் ஒர்க்கிங் அட்மாஸ்பியர் எப்படி இருந்தது? ஏன்னா நீங்கள் ஸ்கூல் காலேஜஸ் அது நீங்களா செல்ஃப் ஸ்டடி பண்ணி வந்திருக்கீங்க. பட் ஒர்க்குன்னு வரும்போது ஒரு டீம் இருக்கும். இப்போ எப்படி இருக்குது ஒர்க் லைஃப்? நல்லா இருக்கு. எல்லா டீம்லேயும் எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட்டிவ். ஓகே. ஸோ அது ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் போயிட்டுருக்கு. ஸோ ஏதோ ஒரு ஹெல்ப்னாலுமே நம்ம ரீச் அவுட் பண்ணிக்கலாம் சீனியர்ஸ் கிட்ட அப்படிலாம். ஸோ நல்லா அவங்க நல்ல ஒர்க் ஸ்பேஸில் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே ஓகே ஓகே. ஆஃபீஸ்ன்னு பார்க்கும்போது நம்மளை மோட்டிவேட் பண்ணுற ஏதாவது விஷயங்கள் இருக்கும், அந்த மாதிரி ஆஃபீஸில் ஏதாவது நடக்கிறது? கண்டிப்பாக. லைக் நான் ஃபஸ்ட் டைம் ஆஃபீஸ் போனப்பவும் சரி, அதுக்கப்புறம் ஒரு ஈவெண்ட்டுக்கு போனப்பவும் சரி, ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. ஸ்பெஷல் அட்டென்ஷன், ஸ்பெஷல் கேர் எல்லாமே உண்டு. இப்படி ஒரு ஆஃபீஸ் நமக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் பரவாயில்ல, இந்த இடத்துக்கு நமக்கு கிடைச்சது ஒரு ப்ளஷர் தான் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக. எந்த மாதிரியான விஷயங்கள்ல? அவங்க லைக் சோஷியல் ஆக்டிவிட்டி நிறைய பண்ணுறாங்க. ஓகே. லைக் நம்ம ப்ராஃபிட் ஓரியன்டாக இல்லாமல் நம்மளுக்கு வந்த ப்ராஃபிட்டை எப்படி அடுத்தவங்களுக்கு பெனிஃபிட்டாக என்ன பண்ணலாம். லைக் ஒரு ஃப்ளட்டாக இருக்கட்டும் சரி, ஒரு ஸ்கூல் அடாப்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டடீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது, அப்படி நிறைய ஆக்டிவிட்டி பண்ணுறது ரொம்ப அட்ராக்டிவ். ஓகே. நீங்கள் அந்த ஆஃபீஸ் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நான் ஒரு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படித்தாலும் வரலாம் அப்படிங்கும்போது அந்த ஆஃபீஸில் என்னென்ன எந்தெந்த மாதிரியான ஆட்கள்லாம் உள்ளே வந்தாங்க? இப்போ நீங்கள் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்திருக்கீங்க, அந்த மாதிரி இதே மாதிரி வேறு அக்கேஷன் வேறு விஷயங்களோட உள்ளே வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்களா? அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்குற கன்சர்னாக இருந்ததோ? ஆமாம், அவங்களோட ஜாப் செலெக்ஷன் க்ரிட்டேரியாவே அப்படி தான். லைக்கு என்ன ஃபீல்டாக இருந்தாலுமே இப்போ உங்களுக்கு யூ ஹேவ் த வில்னா நீங்கள் பிசிஎஸ்ல ஜாயின் பண்ணலாம். நீங்கள் வேறு டிபார்ட்மெண்ட் இருக்கலாம், சிவில் இருக்கலாம், இல்லைன்னா மெக்கானிக்கல் இருக்கலாம். பட் நீங்கள் உள்ளே வந்து ஒன்ஸ் நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் ஷைன். அப்புறம் நீங்கள் எந்த இடத்துல இருந்தனாலும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அண்டு பேக்ரவுண்ட் அவ்வளோவா பார்க்க மாட்டாங்க. லைக் லாங்குவேஜ் பேரியருக்கு இல்லை.
லைக் ஒரு ஐடி இங்கிலீஷ் நல்லா கம்பெனி பேசணும். போகணுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இங்கிலீஷ் நல்ல 4-5 லெவல் ஆஃப் இன்டர்வியூ எடுத்து தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. பட் இங்கே அந்த லாங்குவேஜ் பேரியர் இல்லை, நீங்கள் உள்ளே வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. நீங்கள் சொன்ன இன்டர்வியூ லெவல் ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா எப்படி தான் நடக்கும் அப்படின்னு? ஏன்னா நீங்கள் என்ன ஃபீல்டில் இருந்தாலும் உள்ளே வரலான்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அப்போ லைவாக அது எப்படி இன்டர்வியூ பண்ணுவாங்க? இன்டர்வியூ எப்படின்னா அவங்க வந்து 2 டாபிக் கொடுத்துருவாங்க நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில். இந்த டாப்பிக்லேருந்து தான் இன்டர்வியூ கொஷினும் எடுக்கணும். அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா அந்த டாப்பிக்கை நீங்கள் எவ்வளோ டெடிகேஷனோட நீங்கள் அந்த டாப்பிக்கை லேர்ன் பண்ணுறீங்க வித்தின் தட் கிவன் டைம். நீங்கள் அதில் நீங்கள் இன்டர்வியூலாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, அந்த ஜாபை நீங்கள் சீரியஸாக எடுத்து நீங்கள் அந்த டாப்பிக்கை நல்லா கவர் பண்ணி நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க இன்டர்வியூலன்னா யூ ஆர் செலக்டட். அதுக்கப்புறம் அவங்களே ட்ரைனிங் கொடுப்பாங்க, ஒரு 1 month ட்ரைனிங் அவங்க சைடில் இருந்து. ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்டு தெரிஞ்சுட்டு தான் உள்ளே வரணும்னு இல்லை, நீங்கள் உள்ளே வந்து லேர்ன் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ அவங்களே ட்ரைனிங் கொடுத்து அவங்களே நம்மளை மோல்டு பண்ணிடுவாங்க. ஓகே. ஃபிசிக்கலாக உங்களுக்கு நம்ம அந்த ப்ராப்ளம் இருக்குன்றது நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க. இதனால ஃபிசிக்கலாக உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், அதை தாண்டி நம்ம என்னெல்லாம் சவால்களை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும்? ஸ்டார்டிங்கில் லைக் ரொம்ப நேரம் உட்கார முடியாது. ஓகே. ஸோ அது இப்போ ஓகே பரவாயில்ல. ஸ்டார்டிங்கில் அந்த இஷ்யூ இருந்தது, ரொம்ப நேரம் உட்கார முடியாது, என்னால் லாங் ட்ராவலிங் பண்ண முடியாது. அண்டு ஸோ இந்த ஹெல்த் இஷ்யூ வரும் கொஞ்சம். இப்போ ஸ்டேபிள் ஆகிட்டேன். ஓகே. ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஏன்னா பிடிச்ச வேலையை செஞ்சு அதுவும் ஆகிடும் போல். அதாவது அப்பா அம்மா சொல்லும்போது ஒரு பேங்கிங் ஜாப்னா கரெக்டாக இருக்கும், 9 to 6 முடிச்சிடலாம், கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லும்போது நீங்கள் ஐடி வந்திருக்கீங்க. இப்போது இந்த அட்மாஸ்பியருக்கு செட் ஆகிட்டீங்களா? லைக் சொன்ன மாதிரி பிடிச்ச விஷயம் செய்கிறப்போ அது நீங்கள் எவ்வளோ ஹவர் ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு அது பெருசாக தெரியாது. ஓகே. அது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்காது. ஸோ யூ கேன் ஹேண்டில். சக்ஸஸ் அப்படின்றது சின்னதோ பெருசோ நமக்கு தான் தெரியும், இது நம்ம சக்ஸஸ் ஆகிட்டோம், நம்ம சக்ஸஸ் பண்ணியிருக்கோம், இது நமக்கு சக்ஸஸ்ன்னு தோணுது அப்படின்னு. அந்த மாதிரி உங்களுக்கு எப்போ தோணுச்சு? ஏன்னா 9th ஒரு டார்க் சைட் சொன்னீங்க, ஒரு ஸ்கூல் விட்டு வரும்போது எல்லாமே இருண்டதாக இருக்கும். கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா கூட கொஞ்ச நாள் எல்லாரும் ஸ்கூல் போறாங்களே, எல்லாரும் டெவலப்பிங்ல இருக்காங்களே, நம்ம இதே இடத்துல இருக்கோமான்ற பயம் இருந்திருக்கு, உங்களுக்கும் இருந்ததா சொன்னீங்க. அதுக்கப்புறம் 2 பப்ளிக் எக்ஸாம்ஸை கடக்கிறீங்க, டிகிரி முடிக்கிறீங்க, ஐடி ஜாப்ல வந்துட்டீங்க. எப்போ சரி நம்ம கரெக்டான பாதையில் தான் போயிட்டு இருக்கோம், இது ஒரு சக்ஸஸ் தான் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணியிருக்கேன்? அது எப்போனா நான் இந்த டார்க் சைட் சொல்கிறப்போ ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தேன், இப்படி இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி. இப்போ லைக் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குன்னு தோணுது. லைக் பாரு எப்படி அவளே எல்லாம் பண்ணிட்டா, நீங்களும் அதே மாதிரி இருங்க அப்படின்னு ஃபேமிலிக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே அப்படியே யாராவது என்ன லைக் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறப்போ ஐ ஃபீல் லைக் நான் அச்சீவ் பண்ணிட்டேன். அண்ட் அதர் தென் தட் இப்போது அப்பா ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ ஃபேமிலி ரன் பண்ணுற அளவுக்கு வந்துட்டேன். ஸோ அதுவும் ஒரு அச்சீவ்மெண்ட் தான். இந்த அவமானம் அந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஏதாவது ஞாபகம் இருக்கா? இந்த இன்சிடென்ட் எனக்கு ரொம்ப கலங்கடிச்சிச்சு அப்படி ஏதாவது இருக்கா? அதெல்லாம் மறந்துடுவேணும். மறந்துடுவீங்க. ஒன்லி ஹாப்பி திங்ஸ் மட்டும் தான் ஞாபகம் வச்சுப்பீங்க, அப்படியே செட் பண்ணிட்டேன். ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும்னு தான் நான் எப்போவுமே நினைப்பேன். ஸோ நீங்கள் பாசிட்டிவாக இருந்து பாசிட்டிவ் விஷயம் நடக்கும்னு நினச்சா தான் பாசிட்டிவ் வரும் நம்மளை தேடி. ஸோ நான் எந்த ஒரு பேட் திங்கும் ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. இன்னைக்கு ஒரு இந்த வீடியோ பார்க்குற வியூஸ் நாலேஜ் தெரியணுன்றதுக்காக கேட்குறேன். இன்னைக்கு ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கும்போது இன்னைக்கு உங்களோட ஒரு சம்பளம் கேட்கக்கூடாதா, ஒரு ஆனுவல் கிராஸ் ஓவர்னா என்ன பண்ணுவீங்க? 3.5. ஓகே. உங்களை மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க, இல்லை சஜஸ்ட் பண்ணுவீங்க? சஜஷன்னா லைக் லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும், பட் நம்ம தான் அதை ஸ்ட்ராங்காக ஃபேஸ் பண்ணணும். அதை ஸ்ட்ராங்காக ஃபேஸ் பண்ணி அதை எல்லாமே ஓவர் கம் பண்ணணும். நம்ம எப்போவுமே நம்மளை லோவாக ஃபீல் பண்ணக்கூடாது. நம்ம ஒரு எக்ஸப்ஷனல், நம்மளாலே எல்லாமே பண்ண முடியும், அங்கே அந்த ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கணும் கண்டிப்பாக. அண்டு எல்லா ரூல்ஸையும் பிரேக் பண்ணிட்டு அப்படியே சக்ஸஸ். இப்போ அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க? அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. பேங்கிங் சொன்னாங்க, நீங்கள் ஐடியில் நிற்கிறீங்க, என்ன சொன்னாங்க அவங்க உங்களை பார்த்து? ஷைன் ஆகிட்டு இருக்கீங்க. பேங்கிங்னாலுமே உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஜாப் கிடைக்காது, அது உங்களுக்கு ஒர்க் பண்ண போகணும். இதே நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் அப்படி எதுவும் இருந்ததுன்னா நீங்கள் லைக்
ட்ரான்ஸ்ஃபர் அதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கும். ஸோ அதுவுமே டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ இது அதோடமே கன்வீனியண்ட்டாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிறதுனால அவங்க ஹாப்பியாக தான் இருக்காங்க. அடுத்து ஏதாவது இந்த ஸ்டெப்க்கு போகணும், இதை அச்சீவ் பண்ணணும்னு ஏதாவது உங்களுக்கு தோணுதா? அது ஷார்ட் டேர்ம் கோல் தான். இப்போ ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டேன். இப்போ கொஞ்சம் ட்ராவல் பண்ணணும் அப்படி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகே ஸோ அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் கோல் செட் பண்ணணும். ஓகே. ப்ரொஃபஷ்னல் ஏதாவது இந்த கோல் இருக்குது அப்படின்னா? ப்ரொஃபஷ்னலானா லைக் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஷைன் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகணும் என்னோடய ஃபீல்டில். இந்த ரோலுக்கு போகணும் அந்த மாதிரி அது இந்த இப்போ வந்து ஜூனியர் கன்சல்டண்ட்டாக தான் இருக்கேன். ஓகே அப்புறம் சீனியர் கன்சல்டன்ட், க்ளவுட் ஆர்கிடெக்ட்டுங்கிற மாதிரி ப்ரோக்ரஸ் ஓகே ஓகே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். எங்களுக்கு ரொம்ப இந்த இன்டர்வியூ வந்து ரொம்ப இயல்பாக இருந்தது. நீங்கள் எதையுமே எக்ஸாஜரேட் பண்ணாமல் இது நடந்தது, நான் தாண்டி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களை மாதிரி இருக்க பல பேருக்கும் இது இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். நீங்கள் இன்னும் நிறைய படிகளை தொடரணும். நாத சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ.